இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே நண்பின் வாழ்த்துக்கள். நம்ம பார்த்தோம், பாம்போட பேச்சு கேட்டு ஏவாள் கடவுள் சாப்பிடக்கூடாத சொன்ன அந்த பழத்தை சாப்பிட்டு கணவனுக்கும் கொடுத்ததுனால பூமி, ஆதாம், ஏவாள் உயிரினங்கள் எல்லாம் சபிக்கப்பட்டது. என்ன சாபன்றதை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? பாம்புக்கு என்ன சாபம் கொடுக்குறாருன்னா, அது சாகிற வரைக்கும் வயிற்றினால் நகர்ந்து போய் ஊர்ந்து போய் பூமியில் இருக்கிற மண்ணை சாப்பிடுவார் அப்படின்ற சாபத்தை கொடுக்குறாரு. பெண்ணுக்கு கர்ப்ப வேதனை, அதாவது பார்த்திங்கன்னா பிள்ளை பெறும்போது அந்த வேதனை ரொம்ப பெரிதாக இருக்கும், அதிகமாக்குவேன், வலி பெற்று பிள்ளை பெறுவாய் அப்படின்றத சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிள்ளைக்கும், அதாவது மனிதர்களுக்கும் பாம்புக்கும் பகை. மனிதர்களை பாம்பை நசுக்குவாங்க, பாம்பு மனிதர்களை கொத்தும் அப்படின்ற ஒரு சாபமும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆணுக்கு என்ன சாபம்னா, இந்த பூமி அவன் செஞ்சதுனால இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும். பூமியில் அவன் விவசாயம் பண்ணி அந்த பயிரை சாப்பிடுவான், விவசாயம் பண்ணி சாப்பிடுவான், உழைச்சி வேர்வை சிந்தி சம்பாதித்து அவனோட பலனை அனுபவிப்பான் அப்படின்ற சாபத்தை அவர் கொடுத்துருவார். மூவருக்கும் இப்படியான சாபத்தை கொடுத்துருவார். சரிங்களா? இப்படியாக சாபம் கொடுத்து அந்த ஏதேன் தோட்டத்துக்கு ஒரு தேவதூதனை காவல் அடைச்சி ஏதேன் தோட்டத்திலிருந்து ஆதாம் ஏவாளையும் அனுப்பிவிடுவார். இப்படியாக மனிதர்கள் உருவாக்கப்பட்டு பூமி உருவாக்கப்பட்டு பிறகு சபிக்கப்பட்டதுனால திரும்ப இந்த பூமிக்கு அவர் ரட்சிப்புக்காக வந்தார். பாவ நிவர்த்தி செய்ய ஒருவரும் இல்லை அப்படின்றதுனால அவர் சிலுவை சுமந்து 3 நாள் மரணமாக இருந்து திரும்ப 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து திரும்ப வருவேன் என்று சொல்லிட்டு போயிருக்கார். சரிங்களா? எப்படிலாம் இருக்கணும், எப்படிலாம் கீழ்ப்படியணும், யார் உண்மையான கடவுள், எப்படி பூமி உருவாச்சு, யார் கடவுள் இல்லை அப்படின்றத எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம். உண்மையான கடவுளை பற்றி கொண்டு எப்படி இந்த பூமியில் வாழணும், எப்படி வாழ்ந்தால் நமக்கு சொர்க்கம், எப்படி வாழலைன்னா நமக்கு நரகம் அப்படின்றத பின்வரக்கூடிய வீடியோக்குள்ளே நம்ம 1 by 1 பார்க்கலாம். சரிங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.